ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே. தொண்டரடி பொடியாழ்வார் இப்படி பாடியிருக்கார். அரங்கனோட திரு கண்களையும் திருமேனியையும் பற்றி. அரங்கனுடைய அழகிய திரு கண்களுக்கு மயங்காதவர்கள் கூட உண்டா? அப்படி மயங்கியவர்கள 2 பேரை பார்க்கலாம். ஒண்ணு, யமுனை துறைவர் என்கிற ஸ்ரீ ஆளவந்தார். அவரை முனக்கால் நம்பி அவர்கள் அரங்கனுக்கு முன்னாடி வந்து நிறுத்துறார். யமுனை துறைவர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர். அவரை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கூட்டின்னு வரத்துக்காக முனக்கால் நம்பி ஈடுபட்டார். அவரை இங்க அரங்கனுக்கு முன்னாடி நிறுத்துறார். அவர் அரங்கன் முன்னாடி நின்ன நொடி முதலாவே இவர் மாறி போயிடுறார். அவரோட வாழ்க்கையே மாறி போயிடுது. எப்படின்னா, ராஜபோகத்தை திறந்துட்டு அவர் துறவியாவே ஆயிடுறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவராகி நிறைய தொண்டுகள் பண்ணியிருக்கார். ஸ்ரீ ஆளவந்தராக திருநாமம் ஏத்துண்டார். இன்னொருத்தர் யாருன்னா, தனுர்தாசர் என்ற யுத்த வீரர். அவரை ஸ்ரீ ராமானுஜர் அரங்கன் முன்னாடி நிறுத்துறார். அரங்கனுடைய அழகிய திருக்கண்களை பார்த்து மயங்கி போயிட்டார். அந்த நொடியிலேருந்தே அவருடைய வாழ்க்கை மாறுறது. அவர் எல்லா சுகங்களையும் அப்படியே திறந்துட்டு, இனிமே நான் அரங்கனுக்கு அடிமை, ஸ்ரீ ராமானுஜருக்கு தாசன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை மாத்தின்றார். அவரை உறங்காவள்ளி தாசர்னு அவருக்கு திருநாமத்தையும் சுற்றார் ஸ்ரீ ராமானுஜர். இப்படி வாழ்ந்து வந்தார் அவர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.